திரு உமாபதி அவர்கள் வந்து தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறார். இது கார்ப்பரேட் அதாவது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அது எங்கே போகுது, எப்படி வந்து ஒரு கம்பெனியில் எத்தனை பர்சன்டேஜ் அது கொடுப்பாங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஃபண்டில் வந்து இவ்வளோ கொடுத்தாங்கன்னா எதற்காக, அவங்க சுற்றி உள்ள இடத்துடைய மேம்பாட்டிற்காக அது வழங்கப்படுகிறது, இதுக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இவ்வளோ தெளிவாக சொல்லும்போது சொல்கிறாரு. அப்போ அவருடைய வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைன் ரிலீஸ் பண்ணும்போது நான் கூட பார்த்தேன், என்ன அழகாக தெளிவாக சொல்கிறார். இதுதான் நடக்குது. இப்போது இதில் ஒரு அங்கமாக பாலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே வந்து என்னங்க எனக்கு பின்னாடி யாரோ இயக்குறாங்கலாம் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்குறாப்புல பாலா. ஏப்பா இல்லைப்பா, நான் அப்படி சொல்லலை, இயக்குறாங்கங்கிறதுக்கு சொல்லப்பா. இயக்குறாங்கன்னா நீ இதை செய்யலை, யாரோ ஒன்று செய்ய சொல்கிறாங்க, ஏதோ பப்ளிசிட்டிக்காக ஏதோ நடக்குது, என்ன அதுலேருந்து வெளியில் வா அப்படின்னா பதில் வரல. சொல்கிறேங்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு, திடீர்னு வந்து ஏதோ என்னை பற்றி எல்லாம் சொல்லி எல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. கேட்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. அதாவது என்னமோ இவர் காசு கொடுத்து தான் நாங்கள் இது வரைக்கும் வாழ்க்கை சோறு சாப்பிட்டதேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னை பற்றி சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. அது கேட்குறப்போ இந்த டோன் இல்லை, நம்ம வந்து யாரோ அந்த ஏய் நான் பிச்சை போடுறதுனால தான் நீ இருக்க, ஏதோ நான் மிச்சம் இருக்கிறதெல்லாம் போடுறேன் அதுக்காக இருக்க அப்படி இருந்தது.